அது ஒரு அழகிய காலை பொழுது. பாலா வெளியில் வந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தான். ஈசாவோ கோலம் போடுவதற்காக வாசலை பெருக்கிக் கொண்டிருந்தாள். மஞ்சு பாட்டி சமையலறையில் அனைவருக்கும் டீ ரெடி செய்து கொண்டிருந்தார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க என்று கூறிக்கொண்டே அப்பா வெளியில் சென்றார். பிறகு பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஸ்கூலில் சேர்த்துவிட்டு தன் வழக்க வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். பள்ளியை முடித்துவிட்டு பிள்ளைகள் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டே வீடை சேர்ந்தனர். அம்மா அனைவருக்கும் பிடித்த சாம்பார் சாதத்தை ரெடி செய்து கொண்டிருந்தார். பிறகு அப்பா வந்தவுடன் அனைவரும் ஒன்று போல அமர்ந்து உணவை உட்கொண்டனர். பிறகு பாட்டி கதைகளை கூற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே உறங்கத் தொடங்கினார்கள். இப்படியே அந்த இரவு அமைதியாக முடிந்தது.